பேச வந்திருக்கும் ஜோதிட என் துறை டிப்ளமோ அஸ்ட்ரோ அவர்களை மனித வாழ்வின் கொடுப்பனையை பற்றி பேச வந்திருக்கிறார். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி ஜோதிட நலச்சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 3வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு பேச கொடுத்திருக்கும் தலைப்பு மனித வாழ்வில் கொடுப்பனைகள் பற்றி பேச நான் வந்திருக்கேன். ஒரு மனிதன் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்க அப்படின்னா, அதாவது அவனுக்கு 2 விதமான கொடுப்பனைகள் உள்ளன. அது என்ன கொடுப்பனை அப்படின்னா, பிறவி கொடுப்பனை, சூழ்நிலை கொடுப்பனை என 2 விதமான கொடுப்பனைகள் உள்ளது. பிறவி கொடுப்பனை என்றால் என்ன, சூழ்நிலை கொடுப்பனை என்றால் என்ன அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோங்க. அதுல பாத்தீங்களா, பிறவி கொடுப்பனை என்பது, அதாவது ஒரு மனிதன் பிறந்திருக்கான் அப்படின்னா அவனுடைய ஜனன ஜாதகத்தில் போட்டிருக்கோம் உதய மடல் அல்லது ஜனன ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதாவது ஜனனி ஜென்ம சங்கியானம் பர்த்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனம் லிக்கதோ ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுல இந்த ஜென்மத்துல ஒரு உதாரணமா ஒரு குழந்தை இப்ப பிறகுது அப்படின்னா, ஒரு 11 மணிக்கு ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா, அந்த குழந்தை ஏன் 11 மணிக்கு பிறக்கணும்? ஸோ முன்னாடி பிறக்கக்கூடாதா இல்லை பின்னாடி பிறக்கக்கூடாது அப்படின்னா, ஏன் அந்த குழந்தை 11 மணிக்கு பிறக்கணும் என்றால், அதாவது இந்த ஜென்மத்தில் ஜனிக்கக்கூடிய, அதாவது ஜனனி ஜென்மே சவிக்கணும், அதோட ஜனனி ஜென்ம சவிக்கணும் அப்படின்னா, இந்த ஜென்மத்துல ஜனிச்சுங்கிறது சவிக்குமா இருக்கணும் அப்படின்னா வர்த்தனி குல சம்பதம். வர்த்தனி குல சம்பதம்னா அந்த குழந்தையுடைய தாய் தந்தை தாத்தா பாட்டி முன் ஜென்மத்தில் என்ன நல்வினை தீவினை செய்தாங்களோ அதற்கு தகுந்தாப்புல. அப்புறம் பதவி பூர்வ புண்ணியனம் லிக்கிதோ ஜென்ம பத்திரிகை. அதாவது பதவி பூர்வ புண்ணியனம் அப்படின்னு என்ன அப்படின்னா, அந்த குழந்தை இந்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா என்ன விதமான படிப்பு படிக்க போகுது, பிளஸ் எந்த விதமான வேலைக்கு போக போகுது, அல்ல எந்த விதமான தொழிலுக்கு போக போகுது அப்படின்றது லிக்கியதே ஜென்ம பத்திரிகை. அந்த குழந்தையே முன் ஜென்மத்தை என்ன செய்துச்சோ அதற்கு தகுந்தாப்புல இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ஜனனி ஜென்ம சவிக்கணும் பர்த்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியம் லிக்கிதோ ஜென்ம பத்திரிகா. பதவி பூர்வ புண்ணியம் அப்படின்றது அந்த குழந்தையோட பூர்வீகம், அதாவது அப்பா தாத்தா வழியில வந்த பூர்வீகம், 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் சொல்லுவாங்க ஜாதகத்துல. அந்த பூர்வீகம் எந்த அளவுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது லிக்கியது அந்த குழந்தையே போன ஜென்மத்தை என்ன நல்வினை தீவினை செஞ்சோ அதற்கு தகுந்தாப்புல இந்த ஜென்மத்தில் அமையும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய தாய் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும் அந்த ஜாதகரே முன் ஜென்ம செய்த கர்ம வினைகளும் இந்த ஜென்மத்தில் டைம் அந்த டைமில் கடவுள் அந்த டைமுக்கு பிறக்க வச்சு, பிளஸ் அந்த 12 கட்டத்தில் ஜோதிடத்தில் 12 கட்டத்தில் 9 கோள்களை அமைச்சு நீ இப்படித்தான் வாழும் சொல்லி அனுப்பி வைக்கிறார். இதான் பிறவி கொடுப்பனை சொல்லுவாங்க. அந்த பிறவி கொடுப்பனை யாராலும் மாற்ற முடியாது, கடவுளாலே மாற்ற முடியாது. கடவுள் ஒரு மனிதன் செய்த நல்வினை தீவினைக்கு செய்தாப்புல அவங்களுக்கு ஆல்ரெடி செட் பண்ணப்பட்டது, செட்டிங் ஆயிடுச்சு. அந்த செட்டிங் மாற்ற முடியாது. நம்ம செய்த வினைகளை நம்ம தான் அனுபவிச்சோம். உதாரணமா நம்மளுடைய அப்பாவோ ஒரு தாத்தாவோ ஒரு 10 ஏக்கர் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அந்த சொத்தை அவருடைய மகனோ பேரப்பொழியோ அடுத்தது ஜென்ரேஷன் அவங்க ஃபேமிலியில் தான் அனுபவிக்க போறாங்க. அது மாதிரி அவங்களுடைய தாத்தா அப்பா அம்மா செய்த வினைகள் அதே மாதிரி நல்லதும் கெட்டதும் அவங்க ஃபேமிலி தான் அனுபவிக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த கர்மவினை சொல்லப்படுறது. அதாவது பிறவி கொடுப்பனை சொல்றது. அப்புறம் இன்னொரு விதமான கொடுப்பனை சூழ்நிலை கொடுப்பனை. அதாவது இன்னொரு விஷயம், அதுல பிறவி கொடுப்பனையில ஒரு குழந்தை நார்மலா ஜனிக்கக்கூடிய நேரம் தான் பாத்தீங்கன்னா இந்த பிறவி கொடுப்பனை சொல்றீங்க. ஒரு குழந்தைய டாக்டர் கிட்ட போயிட்டு ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறான், அது என்ன கொடுப்பனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரூல் படி ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் செய்து எடுக்கக்கூடிய நேரமோ அவருடைய கர்ம வினைகளுக்கு தகுந்தாப்புல எடுக்கப்படுது. அதாவது ஒரு சில இடத்துல நடந்த விஷயம் சொல்றேன். அதாவது ஒரு குழந்தை இந்த குழந்தை நார்மலா பிறக்காது, பட் டாக்டர் ஆபரேஷன் செய்து எடுக்கக்கூடிய சூழல் வந்துச்சு. அவங்க தாய் தந்தை போய் ஒரு ஜோதிடர் அன்னைக்கு பேசுறாங்க. இந்த குழந்தைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் எந்த தோஷம் வரக்கூடாது, செவ்வாய் தோஷம் நாக தோஷம் எந்த தோஷம் வரக்கூடாது. குழந்தை வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவல்ல வாழணும், இப்போ உலகத்துக்கே தெரியும்படி வாழணும், அந்த மாதிரி ஒரு டைம் செட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஜோதிடர்கள் ஓரளவுக்கு பண்ண முடியும், அதாவது செய்யலாம். அந்த குழந்தை அதாவது 12 கட்டத்தில் 9 கோள்கள்ல எந்த லக்கணத்தை அமைச்சா 9 கோளுக்கு எந்த மாதிரி நிலை இருக்கோ அந்த நிலையை பொறுத்து வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்க முடியும்னு அமைக்க முடியும். ஸோ அப்படி அமைக்கும் காலகட்டத்தில் அந்த பொண்ணு கொடுக்குற அந்த டாக்டர் அந்த டைம்ல எடுக்க முடியாத சூழல் ஏற்படுது. ஏன் ஏற்படுதுன்னா,
அவங்க வேற மாதிரியான ஒரு விஷயம் விதமான உள்வினைகள் இருக்கும். அந்த வினைகள் தகுந்தாப்புல தான் அந்த டைம் செட் ஆகி அந்த குழந்தைய அந்த டைம்ல எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது நார்மலா பிறந்தாலும் சரி, பட் ஆபரேஷன் பண்ணி ஒரு குழந்தை எடுத்தாலும் சரி, அவருடைய உள்வினைகளுக்கு தகுந்தாப்புல தான், அவருடைய கர்மா வினைகளுக்கு தகுந்தாப்புல தான் அந்த குழந்தை ஜென்மத்துக்கு பறந்து வாழ போறாங்க அப்படின்றது பிறவி கொடுப்பனை சொல்றது. அடுத்தபடியாக சூழ்நிலை கொடுப்பனை என்றால் என்ன அப்படின்னா, சூழ்நிலை கொடுப்பனை என்பது உதாரணமா வீடு வாஸ்துப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீடு அப்படின்னா பொதுவாக ஒருத்தர் சைனிக்கக்கூடிய இடம் தான் அவங்களுடைய வாஸ்து பற்றி சொல்லுது. சைனிக்கிறார் அப்படின்னா ஒரு வெட்ட வழியான இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு கட்டில் போட்டு சைனிக்கிறார் அப்படின்னா அது ஒரு விதமான வேலை செய்யும். ஸோ ஒரு 4 சுவரை எழுப்பிட்டு மேலே ஒரு கூரையை மூடிட்டு ஒரு சீட்டோ ஒரு காங்கிரீட்டை மூடிட்டு பட் அந்த இடத்துல ஒரு ரூம்ல ஒரு பில்டிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு அது சைனிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு விதமான வேலை செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வாஸ்து எல்லாம் அதுல வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, வாஸ்து படி வீடு கட்டிட்டா அப்போ எதுவுமே அவங்களுக்கு ஆகாதா, சாக மாட்டாங்களா, எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லி இதுலயும் ஒரு சில மக்கள் வந்து கேள்வி கேட்டுருங்க. அதாவது வாஸ்து படி வீடு அமைச்சுங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே சாதகமா அமையும். அதாவது வந்து ஒரு நோய்க்கு நல்ல டாக்டர், நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைக்கும். ஒரு பண பிரச்சனை, பணத்தை வந்து யாராச்சும் ஒரு உதவி நண்பர்கள் மூலமா உதவி கிடைச்சி அந்த பணத்துக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு தொழில் இல்லையா, தொழில் கிடைச்சி வேலைக்கு போய் தொழில் செஞ்சு வளருவாங்க. அது மாதிரி நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக ஒரு வீடு அப்படின்னா எப்படி வாஸ்து எப்படி இருக்கு அப்படின்னா, சைட் எப்படின்னு பார்க்கணும், சைட்டு பிளஸ் சைட்டுக்கு சரௌண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும், பிளஸ் பில்டிங் எப்படின்னு பார்க்கணும். 3 விதம் பார்க்கணும். அதாவது சரௌண்டிங் பிளஸ் சைட்டு பில்டிங் 3 விதமா பார்க்க இருக்கு. அதுல வந்து அந்த சைட்டுக்குள்ள அது எந்த பேஸ் பார்த்த சைட்டு, கிழக்கு பார்த்த மனையா, மேற்கு பார்த்த மனையா, தெற்கு பார்த்த மனையா, வடக்கு பார்த்த மனையா சொல்லியிருக்கு. எந்த 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 முகம் பார்த்த மனை எப்படி சொல்லி அந்த மனையில வந்து ஃபர்ஸ்ட் எங்க என்ட்ரி வைக்கணும். அதாவது கிழக்கு அப்படின்னா கிழக்குல 2 பிரிவு இருக்கு. கிழக்கு பாசிட்டிவ், கிழக்கு நெகட்டிவ் 2 பிரிவு இருக்கு. அதே மாதிரி மேற்கு பார்க்கும்போது மேற்கு நெகட்டிவ், மேற்கு பாசிட்டிவ் இருக்கு. அதே மாதிரி வடக்கு பார்க்கும்போது வடக்கு நெகட்டிவ், வடக்கு பாசிட்டிவ் இருக்கு. அதே மாதிரி 4 திசைகள் இருக்கு, 8 திசைகள் இருக்கு மொத்தம். அந்த 8 திசைகள் ஒரு வீட்டுல ஒரு பில்டிங்ல வந்து 8 திசைகள் வந்து எந்த மாதிரி லொக்கேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் இருக்குது. ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள எங்க என்ட்ரி ஆகிறாங்க, எங்க நுழைய போறாங்க, பிளஸ் அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எங்க மெயின் வாசல் இருக்கு, பிளஸ் அந்த வீட்டுக்குள்ள எங்க சமையல் ரூம் இருக்குது. சமையல் ரூம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா எங்க நெருப்பு எரியணும், எங்க சமைக்கணும், உணவு தயாரிக்கணும் அப்படின்ற இடம் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள எங்க மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும்னு சொல்லி கண்டிஷன் இருக்குது. பிளஸ் வந்து அந்த வீட்டுல வந்து பூஜை ரூம் எங்க அமைக்கணுன்ற மாதிரி இருக்குது. பிளஸ் அந்த வீட்டுல வந்து பாத்ரூம் எங்க இருக்கணும்னு சொல்லி இருக்குது. அந்த வீட்டுக்கு வெளியில பிறகு செப்டிக் டேங்க் எங்க அமைக்கணும் இருக்குது, சம்பு எங்க அமைக்கணும் இருக்குது, படிக்கட்டு எங்க அமைக்கணும் சொல்லி பல விதமான கண்டிஷன் இருக்குது. அதாவது மட்டைய வாஸ்து அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு வீட்டு அப்படின்னா சைட்டு பார்க்கணும், சரௌண்டிங் பார்க்கணும், பில்டிங் பார்க்கணும், உள்ள என்னென்ன அமைப்புல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உதாரணமா இப்ப பூஜை ரூம் எப்படி வைக்கணும் அப்படின்னா, பூஜை ரூம் அப்படின்னா டெய்லி வந்து பூஜை பண்ணக்கூடிய இடம், பிளஸ் டெய்லி அந்த பூஜை விளக்க கொளுத்தக்கூடிய இடம். அந்த பில்டிங்ல 16 டிவிஷன் 16 திசை இருக்குது. 16 திசை எந்த இடத்துல வந்து வீட்டுல வந்து பூஜை விளக்கு எரியணும், தீபம் கொளுத்தணும், பிளஸ் நம்ம சாமி கும்பிட பாருங்க அப்படின்னு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் படி அமைச்சு பட் அந்த பில்டிங்குள்ள அவங்க சைனிக்கிறாங்க அப்படின்னா, சைனிக்கிறாங்க ஒரு வீடு கட்டிட்டே இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை ஏற்க முடியாது. ஒரு வீடு கட்டி முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு குடி புகுந்து 90 நாள் ஆகும். அதாவது ஒரு பில்டிங் அப்படின்னா அந்த வாஸ்து வீடு என்ன அப்படின்னா அந்த காந்தாச்சத்தை அந்த பில்டிங் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போல சார் கிராவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காந்தாச்சத்தை அந்த எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த பில்டிங் சுத்தியும் எந்த அளவுக்கு சுத்தி அதாவது கண்டிஷன் மேடு பள்ளங்களுக்கு எங்க மேடு இருக்கணும், எங்க பள்ளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன், அந்த கண்டிஷனடி அந்த பில்டிங் இருந்து நல்ல முறைப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கு பிறகு 90 நாள் ஆகும். ஒரு சர்க்கியூட் என்பது 90 நாள், அந்த 3 மாசம் முடிஞ்ச பிறகு அந்த வீட்டிற்கான அமைப்பை அவங்களுக்கு சார்ஜ் பண்ணும். அதாவது அந்த வீட்டில் சைனிக்கு சார்ஜ் பண்ணும். அதாவது என்ன மாதிரி சார்ஜ் பண்ணோம்னா வீடு எல்லா விஷயத்துலையுமே அந்த 16 டிவிஷன் 16 வகையான திசைகளில் எங்கெங்க என்னென்ன மாதிரி முறைப்படி இருக்கணுமோ அந்த முறைப்படி அந்த பில்டிங் அமைஞ்சு இது சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீட்டில் சைனிச்சு 90 நாளுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். என்ன மாதிரி மாற்றங்கள் கொடுக்குன்னா அது நல்ல பலனை கொடுக்குற அமைப்பு அந்த பில்டிங் இருந்துச்சு அப்படின்னா நல்ல பலனை கொடுக்கும். தீய பலனை கொடுக்குற மாதிரி அந்த அமைப்பு அந்த பில்டிங் இருந்துச்சுன்னா தீய பலனை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விதம் இருக்கு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை கொடுப்பேன்னு சொல்லி இதுதான் பேரு. இந்த சூழ்நிலை கொடுப்பது வந்து ஒரு ஜாதகத்துக்கு வந்து உதாரணமா பிறவி கொடுப்பனையில வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கு, நல்ல ஜாதக அமைப்பு, நல்ல ஒரு தசாபுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பா ஓடுது அப்படின்னா அவருடைய சூழ்நிலை கொடுப்பன அவர் வந்து ஒரு சரியில்லாம வீட்டுல ஒரு குடியிருந்துட்டு இருக்காரு அப்படின்னா நிச்சயமா அந்த பிறவி கொடுப்பனை வேலையை செய்யப்பட மாட்டேங்குது. எவ்வளவு அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கு. அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறவி கொடுப்பனையும் பிளஸ் சூழ்நிலை கொடுப்பனையும் பார்த்து நம்மளுடைய இந்த ஜென்மத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம்.
அதாவது பிறவி கொடுப்பனையை நம்ம மாற்ற முடியாது, சூழ்நிலை கொடுப்பனை நம்ம மாற்றலாம். ஒரு வீடு வாஸ்துபடி முறைப்படி இல்லை என்றால் அதை நம்ம வாஸ்துபடி முறையை அமைச்சு சூழ்நிலை கொடுப்பை மாற்றிக்கலாம். இது மாதிரி அனைவரும் இந்த மாதிரி பிறவி தன்னுடைய ஜாதகங்களை கொண்டு நல்ல ஒரு ஜோதிடர் அணுகி பிளஸ் பிறவி கொடுப்பனை எப்படி இருக்கு சொல்லி பார்த்துக்கலாம். சூழ்நிலை கொடுப்பனை நல்ல ஒரு வாஸ்து நிபுணர் அழைச்சு கொண்டு போய் நம்ம பார்த்து நம்முடைய அமைப்பை வந்து சிறப்பாக அமைச்சு சிறப்பாக வாழ்ந்துக்கலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. ஐயா அவர்கள் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறப்பின் கொடுப்பனையும் அதே போல் வந்து சூழ்நிலையில நாம் எப்படி வாழக்கூடிய தருணம் அப்படின்னா நம்ம இருப்பிடத்தை வச்சும் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். மீண்டும் ஐயாவை அவர்களை வந்து வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம்.